பொள்ளாச்சி கோட்டூரோடு நடுநிலைப்பள்ளியில் நான் 8 வருஷமா படித்தேன். எனக்கு அப்புறம் என் குழந்தைங்க 3 பேருமே இந்த ஸ்கூலில் தான் படித்தாங்க. நான் படித்த ஸ்கூல்லேயே எஸ்எம்சி தலைவியாக இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இது முப்பெரும் விழாவா நூற்றாண்டு விழாவான்னு எனக்கு தெரியலை. ஏன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. என் கூட படித்தவங்க ரொம்ப வருஷம் 23 வருஷம் கழித்து எல்லாத்தையுமே நான் பார்க்குறேன். அதே மாதிரி என் குழந்தைங்க இங்கே படிக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த ஸ்கூல் தான் என்னோட ஆரம்பத்தில் எனக்கு ஒன்றுமே இல்லாத என்ன இன்னைக்கு இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சிருக்குன்னா அதுக்கு காரணம் இந்த ஸ்கூல் தான். இந்த ஸ்கூலில் நான் எஸ்எம்சி தலைவியாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அது இந்த நூற்றாண்டு விழாவில் கலந்துக்கிறது இன்னும் பெருமையாக இருக்குது. நான் படித்து இன்றைக்கி என் குழந்தைங்க படித்து அடுத்த ஜென்ரேஷனுக்கே இந்த போயிடுச்சு. என் குழந்தைங்க இந்த ஸ்கூல் விட்டு பாஸ் அவுட் ஆகி போயிட்டாங்க. 2 வருஷம் ஆச்சு. ஒரு குழந்தை மட்டும் இங்கே படிக்குது. இருந்தாலும் முன்னாள் மாணவர்கள்லாம் சேர்ந்து இந்த ஸ்கூலுக்காக சீரெல்லாம் கொடுத்துருக்காங்க. பென்சில், பேனா, அப்புறம் தண்ணி குடிக்கிற ட்ரம் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கே ஒரு ஆர்வம் வருது, நம்ம படித்த ஸ்கூலுக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லி. இந்த ஸ்கூலில் ஒரு காலத்தில் 1000 பேர் 700 பேர் படித்த ஸ்கூலில் இன்றைக்கி வந்து குழந்தைங்க கொஞ்சம் கம்மியாக இருக்காங்க. அது கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலும் இந்த ஸ்கூலை வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணால் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது. இந்த ஸ்கூல் நிறைய டாக்டர்ஸு, இன்ஜினியர்ஸு, கலெக்டர் முதல் கொண்டு எல்லாத்தையும் ஆளாக்கிவிட்ட ஸ்கூலு. இன்னும் மேலே வளரணும். இந்த ஸ்கூலில் படித்த முன்னாள் மாணவர்கள், இன்னாள் மாணவர்கள், இனி வரப்போகிற ஜென்ரேஷன் எல்லாருமே ஹெல்ப் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன். பள்ளி கல்வித்துறை வந்து நிறைய ஸ்கூலுக்காக செஞ்சுட்ருக்காங்க. இப்போ இருக்கிற தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து எஜுகேஷனுக்காக நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வராங்க. குழந்தைய யாருமே இடைநிற்றலை தவிர்த்து கண்டிப்பாக ஒரு 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு வரணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஸ்கூலில் வந்து தமிழ் புதல்வன் திட்டம், காலை உணவு திட்டம்னு குழந்தைங்க வந்து இடைநிற்றலை தவிர்க்கிறதுக்காக நம்ம முதலமைச்சர் வந்து நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸ்கூலில் நம்ம குழந்தைகளை ஃபஸ்ட்டு படிக்கவே அனுப்ப முடியாத சூழ்நிலை இருந்துச்சு. இப்போ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு வர்றதுக்கான எல்லா ஃபெசிலிட்டியுமே வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதை பயன்படுத்தி யாருமே குழந்தைகளை பாதியில் படிப்பை நிறுத்திடாதீங்க. நல்லா படிக்க வைங்க. இன்னைக்கு இந்த முப்பெரும் விழாவில், நூற்றாண்டு விழாவில் நான் கலந்துக்கிட்டது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் படித்த டீச்சர்ஸு, எனக்கு ஹெச்எம்மா வந்தவங்க இன்னைக்கு 70-80 வயசு ஆனா கூட இனிமேல் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அவங்கள பார்க்கும்போதே அப்பவே அவங்கள பார்த்தாலே ஒரு தைரியமான லேடின்னு தெரியும். இன்னைக்குமே அவங்க ஒரு தைரியமான லேடியா இருக்காங்க. நான் வந்து இன்னைக்கு ஒரு தைரியமா, ஒரு போல்டா, ஒரு தனியா இருந்து எல்லாத்தையுமே சமாளிக்கிறேன்னா அதுக்கு காரணமே இந்த ஸ்கூலோட அடித்தளம் மட்டும்தான். எல்லா பெண்களுமே இந்த மாதிரி முன்னாடி வரணும். எல்லா குழந்தையுமே நல்லா படிக்கணும். யாருமே வந்து இடையில நின்றுட்டு வேலைக்கெல்லாம் எங்கேயும் போகாதீங்க. நிறைய கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. அதை பயன்படுத்தி குழந்தைங்க எல்லாருமே நல்லா படிங்க, நல்லா வருவீங்க. நீங்க படிச்ச ஸ்கூலுக்கு உங்களால என்ன முடியுமோ அதை நல்லா பண்ணுங்க. அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச குழந்தைங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே யாராவது பாதியில நின்று இருந்தாங்கன்னா அவங்கள மறுபடியும் ஸ்கூலுக்கு வர வைங்க. நல்லா படிக்க சொல்லுங்க. நீங்களும் நல்லா படிங்க, நல்லா வருவீங்க. எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். இனி நல்லா சிறப்பாக பண்ணுங்க. இந்த வந்து நூற்றாண்டு விழாவாக நாங்கள் செலிப்ரேட் பண்ணியாச்சு. 23 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வருஷம் இந்த நூற்றாண்டு விழாவை இன்னும் நல்லா டெவலப் பண்ணி செய்யணுங்கிறது என்னோட ஆசை. நல்லா படிங்க. நான் பெரிய பெரிய இடத்துக்கு நீங்களாம் வரணும். நீங்களாம் முன்னாடி வந்தால் தான் வந்து ஃபியூச்சர் ஜென்ரேஷன் வந்து நல்லா இருக்கும். எல்லாத்துக்கும் ஆல் தி பெஸ்ட். வாழ்த்துக்கள்.